வெட்ஜைன் பத்தியும் வராரு. ஒரே ஒரு நிறுவனம் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே இவங்க படம் தான். அரசியல் பவரை வச்சுட்டு இவங்க சினிமாவை ஃபுல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. வாரத்துக்கு 4 படம் வந்தா 4 படமும் அதே பேனர் தான். அப்போ இவங்க வந்து அதை வச்சு கொள்ள அடிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து சார்ஜ் பண்றாரு. அதை வச்சு அவருக்கு என்ன பிரச்சனை? நான் கூட சொல்றேன், அவருக்கு எங்கேருந்து பணம் வந்தது, அவருக்கு எங்கேருந்து வசதி வாய்ப்புலாம் வருது, அவருக்கு எங்கேருந்து இவ்வளோ பெரிய புரட்சியாளனாக மாறினாரு, இதெல்லாம் நாங்கள் எடுத்து நோண்டி பார்ப்போமா? எங்களுக்கு எப்படி பணம் வருதுன்னு கேட்குற நான் சொல்கிறேன். அவங்க பாரம்பரியமாக சினிமா தொழில் அவங்க தாத்தா காலத்திலேயே கார் வச்சுருந்த முதல் அரசியல்வாதி அவர், சொந்த வீடு வச்சுருந்த முதல் அரசியல்வாதி அவர் கலைஞர். அவங்கள்ட்ட எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, அவங்கள்ட்டே அதை கொடுத்துருவோம். நான் 5 கோடி போட்டு படம் எடுத்தேன், 15 கோடிக்கு உங்கள்கிட்ட விற்றுடுறேன். நீ அதை பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய தேட்டரில் பப்ளிஷ் பண்ணி ஒரே டயத்தில் 500,000 தேட்டரில் பப்ளிஷ் பண்ணி 2 நாளில் அந்த வருமானத்தை எடுத்துக்கலாம். இது தொழில். அந்த அந்த யுக்தியும் அந்த டெக்னாலஜி இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு போகுது. நான் கேட்குறேன், உன்கிட்ட இல்லாத பணமா? அவங்களுக்கு சினிமாவில் பணம் வந்தது, உனக்கு எப்படி பணம் வந்தது? அவருக்கு என்ன பிரச்சனை? நான் கூட சொல்கிறேன், அவருக்கு எங்கேருந்து பணம் வந்தது, அவருக்கு எங்கேருந்து வசதி வாய்ப்புலாம் வருது, அவருக்கு எங்கேருந்து இவ்வளோ பெரிய புரட்சியாளனாக மாறினாரு, இதெல்லாம் நாங்கள் எடுத்து நோண்டி பார்ப்போமா?